அயர்லாந்து இஸ்ரேலுடைய நிறுவனங்களுக்கு எதிரான வர்த்தக தடைகளை விதிப்பதற்கு தயாராகி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய தூதர் விட்காஃபுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையில கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய மாநில கட்சி தலைவராக செயல்படக்கூடிய பென்னி கான்ஸ் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இவர் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு பாலிட்டிஷியன். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப வேதனையாக இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் கடந்த 597 நாட்களாக நம்ம இடைவிடாமல் பார்த்து வந்திருக்கிற நிலையில் இன்றைக்கு 598வது நாளாக இன்னும் 600 நாட்களை எட்டுவதற்கு 2 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், அதையொட்டி சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய விவரங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல பரபரப்பான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் அமெரிக்காவினுடைய தூதர் விட்காஃபுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இடையில கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தைகள், யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அமெரிக்காவுடன் இணைந்து புதியதொரு சமாதான முன்னெடுப்பை எடுத்திருப்பதாகவும் அதுதான் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்றும் அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த தகவல்களில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஹைலைட்டடான செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அமெரிக்காவினுடைய தூதருக்கும் இடையில தோஹாவில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டத்தை எட்டி இருக்கின்றன. இன்னும் ஃபைனல் பண்ணப்படல, ஆனா ஒரு கட்டத்தை எட்டி இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னா, 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 60 நாட்கள்னா 2 மாதங்கள். இந்த 2 மாதங்களுடைய முடிவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகள் முன்கொண்டு செல்லப்படும் என்பதுதான் பேச்சுவார்த்தைகளுடைய அடித்தளமாக அமைய பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் 60 நாள் போர் நிறுத்தத்துக்குள்ள 2 கட்டமாக 10 பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள், உயிருள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். 10 பேருமே உயிருள்ளவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மரணித்தவர்களுடைய பாடிகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைப்பதற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் விடுவிக்கப்படக்கூடிய பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக உயிரற்ற மரணித்தவர்களுடைய உடல்களை மேலதிகமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் கொடுப்பதற்கு இருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது நாளில் 5 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்வார்கள். அதே நேரத்தில் 60வது நாளில் அடுத்த 5 பேரை அவர்கள் உயிரோடு விடுதலை செய்வார்கள் என்கிற ஒப்பந்தம் தான் எட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் என்பது நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி நகரக்கூடியது என்றும் மத்தியஸ்தர்கள் இதை கண்காணிப்பார்கள் என்கிற செய்திகளும் இதிலே பதிவு செய்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்துக்குள்ள எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நேச நாடுகளும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள், உணவு, தண்ணீர், மருத்துவம் உள்ளிட்டவற்றை தாராளமாக கட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்கிற ஒப்பந்தமும் இதிலே எட்டப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் படி பார்த்தோம்னு சொன்னா காசாவுக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரக் போகணும் என்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. எத்தனையும் போகலாம் என்கிற விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக தற்போது ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரையில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் போதுமானதாக இல்லை. மேலதிக தகவல்கள் வெளியாகும் போதுதான் இதை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கொள்
மேற்கோள் காட்டிய ராய்ட்டர் செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொறுப்புள்ள எந்த அரசாங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் தற்போது அவர்களிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அமெரிக்காவும் மேற்கொள்ள இருக்கிற இந்த ஒப்பந்தம் பிரதி கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அந்த பிரதியின் அடிப்படையில் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சமாதான உடன்படிக்கையின் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பது. ஏன்னா அமெரிக்காவே முன்னின்று இந்த ஒப்பந்தத்தை பண்றாங்க. ஆல்ரெடி அமெரிக்க அதிபருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையில ஒரு முருகல், இஸ்ரேலோடு அவருக்கு முருகல் இல்லை, இஸ்ரேலிய பிரதமரோடு தான் முருகல் இருக்கிறது. ஏன்னா சொல் பேச்சு கேட்காத ஒரு அடாத்தான புள்ள மாதிரி அவர் இருக்கிறாரு என்கிறது அமெரிக்க அதிபருடைய பார்வையாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த முருகல்களுக்கு மத்தியில் தான் தற்போது விட்காஃபினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருதரப்பினுடைய ஒப்பந்தம் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இதனை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு முருகல் மேலதிகமாக உச்சம் தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் பேசக்கூடியதை நம்ம கண்காணிக்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 49 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 87 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இதுவரைக்கும் 58 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று உணவு மருந்து பற்றாக்குறை காரணமாக 242 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட கருச்சிதைவுகள் ஊட்டச்சத்தின்மையால் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஆபத்தான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. கர்ப்பிணிகளுடைய கருக்கள் சிதைவுற்றிருக்கிறது. அது 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் இருக்கிறது, தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் இருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அவலமான சூழ்நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை உச்சமாக எடுத்து வருகிறது. குறிப்பாக பிரான்ஸ், அதே போன்று பிரித்தானியா, கனடா உள்ளிட்ட நாடுகள் அதுல உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இது தொடர்பான ஒரு முக்கியமான மாநாடு வாஷிங்டன்ல எதிர்வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அது தொடர்பில் ஒரு தனியான வீடியோ நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரம் தொடர்பான பல முக்கியமான செய்திகள் அதிலே நம்ம பேச இருக்கிறோம். அதன் போது உங்களுக்கு புரியும் பாலஸ்தீனம் ராஜதந்திர ரீதியாக எந்த அளவு முன்னேறி கொண்டு செல்கிறது, ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன் பக்கம் ஏன் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு அதிலே விடை கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அயர்லாந்து இஸ்ரேலுடைய நிறுவனங்களுக்கு எதிரான வர்த்தக தடைகளை விதிப்பதற்கு தயாராகி இருக்கிறது. குறிப்பாக அயர்லாந்து தொடர்பாக ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிராக வர்த்தக தடைகளை விதிக்கக்கூடிய முதலாவது நாடாக இந்த அயர்லாந்து தான் இருக்க போகிறது என்று சொல்லியும் இது தொடர்பான பல சட்டங்களை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஐரோப்பிய நாடுகள் நேற்று கூட நம்ம சொன்னோம் பிரான்சினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத. அதே போன்று மால்டா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகி வருகிற இந்த நேரத்தில் தான் ஸ்பானிஷும் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து வரும்போது இன்றைக்கு அயர்லாந்து மிக தெளிவாக நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான வர்த்தக ரீதியிலான தடைகளை கொண்டு வர போகிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய ஒரு முக்கியமான அவலமான ஒரு செய்திதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் இஸ்ரேலுடைய அமைச்சர்களும் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள். 1967ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தம் ஒன்று நடைபெற்றது. 6 அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அந்த 6 அரபு நாடுகளும் வெறும் 6 நாட்களில் இஸ்ரேலிடத்தில் தோல்வி அடைந்திருந்தது 1967ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலமை கைப்பற்றிக் கொண்டது மட்டுமல்லாம ஜெருசலமில் அமைந்திருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பெரும் பகுதிகளும் எங்களுக்கு சொந்தமானது என்கிற வாதத்தையும் அவங்க அந்த நேரத்தில் தான் முன்வைக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் 1967 புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கிழக்கு பகுதிகள் கைப்பற்றப்பட்ட அந்த நிகழ்வை நினைவு கூறுகிற நாளாக இஸ்ரேலிய யூதர்கள் ஜியோனிஸ்டுகள் இன்றைய நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த அடிப்படையில்
இன்றைக்கு இஸ்ரேலுடைய கொடியை ஏந்தி கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்கிற நாட்டை அநியாயமாக கைப்பற்றி ஆக்கிரமித்து அந்த நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாட்டை உருவாக்கி கொண்டு உருவாக்கப்பட்ட நாடுதான் உண்மையான நாடு என்று பச்சை பொய்யை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டு அதனுடைய கொடியை ஏந்தி கொண்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1427 பேர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்தார்கள் என்றும் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய பென் கிவிர் நம்பர் 1 இனவாதி அவருடைய தலைமையில் தான் இந்த அநியாயங்கள் அத்தனையும் நடைபெறுகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாக இருக்கீங்க. நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலி போர்சஸ் இந்த இடத்துல எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள அவர்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய 3 புனித தலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயண நிமித்தமாக நீங்கள் 3 பள்ளிவாயல்களுக்கு செல்ல முடியும். ஒரு பயணிச்சு போய் அந்த பள்ளிக்கு போய் தொழுதோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும். எல்லா பள்ளிகளும் சரிசமனானவை, ஆனால் இந்த 3 பள்ளிகள் மாத்திரம் வித்தியாசப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஆதாரபூர்வமான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அதில் முதலாவது புனிதமிக்க ஹரம் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல் காபா. அதற்கு நீங்க நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராக்கு போறோம், புனித பயணமாக போக முடியும். அதே போன்று மஸ்ஜிதுல் நபவிக்கு போய் தொழுதோம்னா அதிலே நமக்கு தனியான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா தொடர்ந்து பால்படுத்தப்படுகிறது, அநியாயம் செய்யப்படுகிறது, யூதர்களால் அழிக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. இப்படி பல விவகாரங்கள் நடைபெற்றாலும் அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கின்றன. அத்தனையையும் அமைதியாக அவர்கள் கண்ணுறுகிற காட்சியை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வே பாதுகாக்க போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜெருசலமை இஸ்ரேலுடைய தலைநகராக அங்கீகரிப்பதை நாங்கள் சர்வதேச அளவில் ஊக்குவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 2017 காலப்பகுதிகளில் அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவான சந்தர்ப்பத்தில் அவர் தான் என்ன பண்ணாருன்னா முதல் தடவையாக ஜெருசலமை இஸ்ரேலுடைய தலைநகராக அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய தூதுவராலயத்தை எம்பசியையும் அங்க கொண்டு வந்து நிறுவினார். டொனால்ட் ட்ரம்ப் தான் அந்த அநியாய காரியத்தை செய்தவர். இப்ப அதற்கு பிறகு பல நாடுகள் அதற்கு முனைப்பு எடுத்தாலும் அது பெரியதொரு செய்தியாக மாறாம அந்தந்த நாடுகள் டெல் அவீவ்லேயே அதை கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜெருசலமை இஸ்ரேலுடைய தலைநகராக மாற்றுவதற்குரிய ஊக்குவிப்பை செய்வோம், முயற்சியை செய்வோம்ங்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில் தற்போது குரலாக எழுந்திருக்கிற காரணத்தினால நீங்க அதை அங்கீகரிக்க போனீங்கன்னு சொன்னா ஜெருசலமை எங்கட தலைநகர் ஆக்குவோம் என்கிற ஒரு புதிய புரளியை அவர் கிளப்பி இருக்கிறாரு, ஆரம்பித்திருக்கிறார் என்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் கடத்தப்பட்டிருக்கக்கூடியவர்களை விடுவிப்பதற்கான கடினமான போரின் உச்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று இன்றைக்கு தலைமை என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டா மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசியிருக்கிறானுங்கிறது தெரியுது. என்ன பேசுறோம்னு தெரியாம மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில பேசியிருக்கிறாரு. நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரணும், அதற்கான அவர்களை தோற்கடிப்பதற்கான உச்சகட்ட கடினமான போரில் நாங்கள் இருக்கிறோம், லேசான யுத்தம் எல்லாம் இல்லை, அவங்களோட கடுமையா நாங்க சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், லேசுன்னு நீங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க என்று சொல்லி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெளியில பேசியிருக்காப்லங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா நிலைமை அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. பின்னாடி ஒரு முக்கியமான செய்தியை நீங்க பார்க்கலாம். அந்த செய்தியில இன்றைக்கு இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர்களே பல உண்மைகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாம் இறைவனுக்காக வழங்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகள் அறுக்கிற அந்த பணியை இம்முறையும் வளமை போன்று நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கான குர்பானி உதவிகளை செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானியினுடைய பங்குகளை ஒரு மாற்றில் 7 பேர் பங்கு சேர முடியும். ஒரு பங்கினுடைய விலையாக 39,000 ரூபாய் இலங்கை பணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்கள் குர்பானி பிராணிகளுடைய பங்குகளை நீங்கள் வைப்பிலிட முடியும். ஒரு மாடு தனி மாடாக கொடுக்க விரும்புகிறவர்களும் உங்கள் உதவிகளை தாராளமாக செய்ய முடியும். பங்கில் இணையக்கூடியவர்களும் உங்களுடைய உதவிகளை செய்து ஏழை எளிய மக்களுக்கு இவை போய் சேர்வதற்கான முயற்சியில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இம்முறை கொழும்புல நம்ம குர்பானி பங்குகள் வழங்குகிற வேலையை நம்ம செய்யலை. அவுட் ஆஃப் கொலம்புல குறிப்பாக நமக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் இருக்கிற அந்த பகுதிகளில் தான் செய்ய இருக்கிறோம். எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக இஸ்ரேலுடைய மாநில கட்சி தலைவராக செயல்படக்கூடிய பென்னி கான்ஸ் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.
இவர் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு பாலிட்டிஷியன். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரொம்ப வேதனையாக இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னா, ஒரு சமாதான உடன்படிக்கை மட்டும்தான். யுத்தம் பண்ணி எல்லாம் நம்மளால இனிமேல் பாலஸ்தீனத்தில் ஜெயிக்க முடியாது. எனவே அது கஷ்டமான ஒரு முடிவாக இருந்தாலும் அதைத்தான் நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா போருடைய இந்த யுத்தத்தினுடைய அடைவுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நோக்கங்களை அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். நோக்கம் 3 தாங்க. முதலாவது பாலஸ்தீனத்தை ஆளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றுவது. இரண்டாவது பணைய கைதிகளை யுத்தம் பண்ணி மீட்டு கொண்டு வர்றது. மூன்றாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிப்பது. இந்த 3 காரியங்களை செய்யறதுக்கு தான் காசாவுக்குள்ள நாங்க போனோம்னு சொல்லி இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3ல ஒன்ன கூட இதுவரைக்கும் செய்யல. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, போருடைய நோக்கங்களை அடைவதற்கு நமக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். இவர் நம்ம 2 வருஷம் ஆகிய ஒன்றும் பண்ண முடியல. எனவே பல ஆண்டுகள் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனடியாக பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர்ற விதமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா வேறு எந்த வழியும் கிடையாது, நம்முடைய ஆட்கள் எல்லாம் செத்து போயிருவாங்க என்று சொல்லி அவரும் இன்றைக்கு வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய நேரத்தில் பைத்லாகியா பகுதிகளில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மெர்காவா டேங்க்ல குறைஞ்சது 10 பேர் இருக்கலாம், 5 பேர் என்று வைத்துக் கொண்டா கூட 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் இன்றைக்கு கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். யாசின் 105 என்கிற பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய சொந்த தயாரிப்பு ஆயுதத்தினூடாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த யாசின் 105 தயாரிக்கிறதுக்கு வெறும் $530 தான் செலவாகிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்கிறது. ஆனால் அளிக்கப்படக்கூடிய மெர்காவா டேங்க்ங்கிறது வேர்ல்டு நம்பர் 1 மெர்காவா. அந்த மெர்காவா டேங்கல் இரும்பு, தனி இரும்பு கோட்டைகளாக இருக்கக்கூடியவைகள். அவற்றை வெறுமனே $530 செலவில் அளித்து விடுகிறார்கள் என்றால் இங்கே யார் பலசாலிகள், யார் பலவீனமானவர்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவ ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளாக 1 வீக்குள்ளாக காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இதுவரைக்கும் 8 தடவைகள் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்துகிற பலத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருப்பதோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹைலைட்டட் நியூஸே என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய நிலை தொடர்பாக மொசாதினுடைய ரகசிய தகவல்கள் என்று சொல்லி வாலா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய பிரபலமான ராணுவ ரகசியங்களை வெளியிடக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி இது. ஹீப்ரு மொழியில் செயல்படக்கூடிய நியூஸ் ஏஜென்சியினுடைய செய்திகளை அல் ஜசீராவும் இன்னைக்கு தனியான அரபு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப உத்வேகமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய செய்திகளாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? காசாவில் இஸ்ரேலுடைய கணிப்பு பிரகாரமே இன்னும் குறைந்தது 40,000 பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஆயுதங்களோடு யுத்தத்துக்கு தயாரான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ராக்கெட் ஆயுத கிடங்கு அப்படியே இருக்கிறது. நம்ம ஆயுத கிடங்குகளை அழிக்கவே இல்லை, அவங்களுடைய ஆயுத கிடங்கு அப்படியே இருக்கிறது. சுரங்கப்பாதை வலையமைப்புகளும் அப்படியே செயல்பாட்டில் இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு டவுன் ஆகல, அவங்க பலவீனப்படல என்பதை இன்றைக்கு இஸ்ரேலே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவ ரகசியங்களை வெளியிடக்கூடிய வாலா நியூஸ் ஏஜென்சி தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க மேலதிகமாக சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் பாருங்க. 19 மாதங்களுக்கு மேலாக காசாவில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் ஆழமாக ஊடுருவி இருக்கிறார்கள். 19 மாசம் ஆயிடுச்சு, 600 நாள் நெருங்க போறோம். இன்னும் அவங்க கெத்தாக ஆழமாக அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை. இடைவிடாத தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிற பணியிலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடாமல் செயல்படுகிறது என்பதையும் இன்றைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருப்பதாக வாலா நியூஸ் ஏஜென்சி அறிவித்திருக்கிறது. அறிவிக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் பாலஸ்தீன மக்களை அழிக்கிறார்கள் என்றெல்லாம் இஸ்ரேல் சொன்ன கட்டுக்கதைகள் பொய் என்று அவர்களே தற்போது ஒப்புக்கொள்கிற நிலையாக இது மாறி இருக்கிறது என்பதையும் சொல்வது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மதிப்பீடு தான் இது, அவர்களே தந்த தகவல்கள் என்று சொல்லித்தான் வாலா நியூஸ் ஏஜென்சி இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசா நகரம், அதே போன்று கான் யூனுஸ், அதே போன்று மத்திய அகதி முகாம்களில் குவிந்து கிடக்கக்கூடிய
அவர்களுடைய சுரங்கப்பாதை வலையமைப்பு அப்படியே இருக்கிறது. அது பங்கர் பஸ்டர் பாம் போடுறதா சொல்றாங்க, எத்தனையோ பாம் அணுகுண்ட தவிர எல்லாத்தையும் போட்டு பார்த்துறாங்க. ஆனால் அவர்களுடைய சுரங்கப்பாதை வலையமைப்பை அழிக்க முடியவில்லை என்றும் 40,000 பேர் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவர்களுடைய படையணியில் பலமாக பயன்படுத்தப்படாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த 40,000 பேர் யுத்தத்துக்கு வரவே இல்லையா, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. எனி டைம் அவங்க வெளியே வரக்கூடும், எந்த நேரத்திலும் அவங்க சண்டையிடக்கூடும் என்பதைத்தான் இந்த தகவல் சொல்வதாகவும், குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய ஆயுதங்களையே எடுத்து மீண்டும் மீள் சுழற்சி செய்து புதிய ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த தகவல் சொல்வது மட்டுமல்லாமல், அவர்கள் பல ராக்கெட்டுகளை தங்கள் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராக்கெட் தொழிற்சாலை இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆயுத களஞ்சியம் அப்படியே இருக்கிறது. இந்த ராக்கெட்டுகளை அவர்கள் அதிகமாக இஸ்ரேல் மீது வீசாமல் இருப்பதற்கான காரணமும் இன்றைக்கு வாலா நியூஸ் ஏஜென்சியாலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்வளவு ராக்கெட் அவங்க கையில் இருக்குது? அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் வீசின மாதிரி ஒரு 5,000 6,000 ராக்கெட்டை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மேல அவங்களுக்கு ஏவ முடியும். ஆனா ஏன் ஏவாம இருக்கிறாங்க என்பதற்கான காரணத்தை வாலா நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரே நேரத்தில் அப்படியான ஒரு தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் மேலதிக தாக்குதல்களை பொதுமக்களை நோக்கி நடத்தக்கூடும், பொதுமக்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்கிற அச்சம், பொதுமக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பெரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே நாமும் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும் என்கிறது இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய ராணுவ தகவல்களை வெளியிடக்கூடிய நியூஸ் ஏஜென்சி. அது மட்டுமல்லாமல் கான் யூனுஸ் நகரம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அங்கிருந்து மவாசி பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கான பலத்தோடு இருந்து கொண்டு சில காரணங்களுக்காக அதை தவிர்த்து வருகிறார்கள். அவர்களுடைய ராணுவ பலம் அப்படியே இருக்கிறது என்கிறது இஸ்ரேல். இந்த செய்தியை பார்க்கும்போது இஸ்ரேலியர்களுக்கு எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கலாக வாலா நியூஸ் ஏஜென்சியில் அதை பார்க்க முடிகிறது. அவ்வளவு ஒரு வைரல் நியூஸாக அது தற்போது மாறி இருக்கிறது. அதனால தான் நம்ம திரும்ப சொல்லி வர்றோம், பாலஸ்தீனத்தில் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், பொதுமக்களை அழிக்கிறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆனா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை. அவர்கள் பலமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்துகிற அளவுக்கு அவர்களுடைய பலம் இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் 2 மெர்காவா டேங்குகளையும் அழித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை இஸ்ரேல் போர்சஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, காசாவினுடைய பல பகுதிகளிலையும் ஒரு 2 விதமான நோட்டீஸுகள், துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன நீங்க யோசிக்கணும்னா, அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 ராணுவம் என்ன பண்றான்னா, நோட்டீஸ் போட்டு பொதுமக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்களாம். அதை எழுதும்போது வாலா நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பொதுமக்களை தூண்டிவிட பார்க்கிறது இஸ்ரேல். நீங்க தூண்டி விட்டு கிழிச்சதெல்லாம் இப்ப நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் நோட்டீஸை போடுறதுனால மட்டும் கிழிச்சிட முடியுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? அது என்ன எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு நோட்டீஸினுடைய தலைப்பாக என்ன போட்டுக்கிறாங்கன்னா, வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இஸ்ரேல் ஜெயிச்சிட்டான், அதனால ஜெயிச்சவங்களோடு சேர்ந்துக்கிறங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோத்துருச்சு, அவங்களோடயா சேர போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸில் தலைப்பாக போட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பல இடங்கள்லையும் இந்த நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய தகவல்களில் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசா நகரத்துக்குரிய தளபதியினுடைய படத்தை அதில் போட்டுக்கிறாங்க. இவர் தான் காசா நகரத்துக்குரிய தளபதி இவர். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, இவரை ஆல்ரெடி கொண்டுட்டோம்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சவரை இன்னைக்கு போட்டோவை போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் இன்னும் இஸ்ரேலிய படைகளால் அழிக்கப்படவில்லை, அவங்களே போடுறாங்க, இவங்க தான் கொண்டதா சொன்னாங்க. இப்போ சொல்றாங்க அவரை நாங்கள் இன்னும் அழிக்கல. அவர முகத்தில், அந்த நோட்டீஸ்ல அவருடைய முகத்தில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு முன்னால் உங்களுடைய நண்பர்கள் காத்திருக்கிறார்கள், உங்க தளபதிகள் பல பேரை நாங்கள் கொண்டு, அதே போன்று இஸ்மாயில் ஹனியா, ஷேக் ஆரூரி, இப்படியான ஆட்கள், அதே போன்று முகமது தைஃப் அவர்கள் இப்படி கொல்லப்பட்டாங்களா இல்லை இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தளபதிகள், அவங்க எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அழிச்ச மாதிரி உங்களையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை எழுதிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேல் மக்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள், காசாவினுடைய மக்களே, வெற்றி பெற்ற மக்களோடு இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டோம், இந்த போரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நோட்டீஸ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா,
பேப்பரில் ஜெயிக்கிறது தெரியுமில்ல, யதார்த்தத்தில் ஜெயிக்கல. நோட்டீஸ் போட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக பிபிசி, சிஎன்என், இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், டைம்ஸு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவையும் வச்சுக்கிட்டு எப்படி கெத்து தெரியுமா, இஸ்ரேலுன்னா பயங்கரம், அங்கே நகர முடியாது பார்த்துக்க அப்படின்னு தௌலத்து பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ முடியாமல் நோட்டீஸ் போட்டு காசா மக்களே நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு போடுற அளவுக்கு. என்ன காரணம்னா 600 நாளை நெருங்க போகிறோம். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் வீடியோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ பார்க்க மாட்டியா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தால் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டோமே, இப்படி யாராவது சொல்லி பார்க்குறீங்களா? எங்காவது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அந்த மக்கள் திரண்டதை பார்த்தீங்களா? அப்பப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பி விட பார்த்தாங்க. அது எல்லாமே நாசமாக போயிடுச்சா இல்லையா? ஒன்றுமே எடுபடலை தானே. அதனால தான் என்னென்னா இப்போ நோட்டீஸை போட்டு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான நோட்டீஸை போட்டு இந்த தளபதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லட்டான். ஏண்டா நீங்கள் தானே உலகத்தில் பெரிய இராணுவம் ஆச்சு, பெரிய மொசாது, ஷின்பத்து, 8200 இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய புகழ் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. யாருக்கு ஃபேமஸ் கூட என்பதுதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. சொல்லுவாங்க என்னன்னா, இத்தாலி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா. இதை இவ்வளோ பரபரப்பான சூழலுக்குள்ள கிளுகிழப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், லூசு பயலுவ. அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மாறி இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நோட்டீஸுகளில் இன்னொரு நோட்டீஸ் பைத்துலாகியா பகுதிகளில் போட்டிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸ் அல் ஜசீரா தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய சுருக்கமான செய்தி, விரிவான செய்தியும் தனியாக வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த நோட்டீஸில் அந்த தளபதிகளுடைய படங்கள் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நோட்டீஸில் இன்னொரு நோட்டீஸ் இருக்குது. அந்த நோட்டீஸில் தலைப்பு என்னன்னு சொன்னால், சின்வார் இல்லாமல் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள். அதாவது சின்வார நரகத்துக்கு அனுப்பிட்டாங்க, சொர்க்க நரகத்தெல்லாம் பற்றி பேசுகிறாங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்வார் நரகத்துக்கு போயிட்டாரு, அவரோட சேர்ந்து நீங்களும் நரகத்துக்கு போகணும். இப்போ உங்களை நாங்கள் கொல்லாம அந்த 3 பேர் ஃபோட்டோவை போட்டு உங்களையும் நாங்கள் கொல்லுவோம். கிறுக்கு பயலுவலை. அவங்கள பொறுத்த வரையில் கொல்லப்பட்ட ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியில் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் இறைவனிடத்தில் உயிர் தியாகிகளாக ஷஹீதுகளாக பார்க்கப்படுவார்கள். மன் குத்தில தூணமாலி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய சொத்து செல்வத்திற்காக, தன்னுடைய பூமிக்காக கொல்லப்படக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்காக கொல்லப்படுகிறார், அவரே ஷஹீதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே அந்த மக்களுடைய பூமிக்காக கொல்லப்படுகிற போது அவர்கள் ஷஹீதுகள். அப்படி இருக்கிற நேரத்தில் சின்வார் மட்டும் தனியா நரகம் போக மாட்டாரு, உங்களையும் சேர்த்து நாங்கள் அனுப்புவோம் ஒரு தலைப்பு. அதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசா நகர படைப்பிரிவினுடைய இன்னொரு தளபதியாக இருக்கக்கூடிய இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவங்களுடைய போட்டோவை போட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல சில தகவல்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சின்வார் இல்லாம நீங்க தனியா நரகம் போக மாட்டீங்க, சின்வாரோட தான் சேர்ந்து போவீங்க, உங்களுக்கு முன்னாடி பல நண்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி கவலைப்பட வேணாம், நாங்க உங்களை நரகத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக அனுப்பிடுவோம், சீக்கிரமாக டிக்கெட் போட்டு தருவோம்ங்கிற வேர்டு எல்லாம் போட்டு தான் அதுல எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி 3வது ஒரு நோட்டீஸ் இருக்குது, அதுல தைரல் பலா பகுதிகளில் அந்த நோட்டீஸை போட்டுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் சில பேருடைய புகைப்படம் அதிலும் போடப்பட்டிருக்கிறது. போட்டு தைரல் பலா வாழ் மக்களே அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பயங்கரவாதிகளுடைய பெயர்களை ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், இதுல நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க இந்த நோட்டீஸ்லையும் சில பயங்கரவாதிகளை நாங்கள் குறிப்பிடுகிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய சில பேருடைய புகைப்படத்தை போட்டு, இந்த பயங்கரவாதிகள் உங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து உங்களுக்கு நிரந்தர அழிவை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள், சிறந்த எதிர்காலத்திற்காக இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா நாங்கள் அவங்களை கொன்றுவோம், உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாலஸ்தீன மக்கள் மேல பாசப்பட்டு அவங்க மேல ஆர்வம் காட்டி இந்த நோட்டீஸை போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன காட்டுது? இதெல்லாம் வெல்லுகிற ராணுவமா? அல்லாஹ்வினுடைய ஒரு அருளே என்னன்னு கேட்டால், நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்க முடிகிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இராணுவ பலம் குன்றவில்லை, ஆயுத பலம் குன்றவில்லை, மக்களையும் பாதுகாத்து கொண்டு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினால அவர்கள் பல முனைப்புகளை யுத்த ரீதியாக எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது, மறுபுறம் எப்படியாவது உணவு கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோம்? நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கிறோமா? வரலாறுகளில் பார்த்துருக்கலாம், வாழ்நாளில் பார்த்துருக்கிறோம்.
பொருளாதாரமா? அத்தனை 25 லட்சம் மக்களும் ஒரு ராணுவ பிரிவுக்கு கீழே எங்கள் நாடு முக்கியம் என்று அந்த ராணுவத்திற்காக தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் எப்படியாவது இவங்களை காட்டித்தாங்க வாப்பா, நாங்க அவங்கள பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போடுகிற லெவலுக்கு தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய லட்சணம் மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம் என்ன நடக்கிறது என்பதை. பல மாற்றங்கள் சர்வதேச மட்டத்திலே நடந்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான முறுகல் நிலை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் மிக முக்கியமான பல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு வெளியிட இருக்கிற அந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும் என்ன எல்லாம் நடக்க போகிறது அடுத்தடுத்து என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. தொடர்ந்து இந்த செய்திகளை, உண்மை செய்திகளை உடனுக்குடன் நடந்து கொள்வதற்காக ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற நம்முடைய இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரத்தில் ரஸ்மின் MISC என்கிற பெயரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகிய அனைத்து தளங்களையும் நம்மோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்ல இணைய சகோதரன் ரஸ்மின் MISC அபிஷியல் என்கிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற செய்தியையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.